இப்போ வரப்போற செக்மெண்ட் வந்து செம்ம பாப்புலரான செக்மெண்ட். இது வந்து டாரோ செக்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஜெயஸ்ரீயை நான் இன்வைட் பண்ண போறேன். அவங்க வந்து டாரோ பத்தி உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ஜெயஸ்ரீ. ஸோ விஜய்க்கும் சுனிதாக்கும் டாரோ பத்தி சொல்லிடுங்க. டாரோல வந்து 78 கார்ட்ஸ் இருக்குங்க சார். ரம்மி மாதிரி. ஆமா, ரம்மின்னு வச்சுக்கலாம். பட் இந்த சைடுல பிக்சர்ஸ் இருக்கும். ஓ, இது புதுசா இருக்கு. அந்த பக்கத்துல இருக்குங்க. இந்த பக்கம் ரம்மியோட பிக்சர் தான் இருக்கும். ரம்மி உள்ள அந்த ஆர்டின் இதெல்லாம் இருக்குமேங்க. அதெல்லாம் இருக்காதுங்க சார். இது வந்து டாரோ டிவினேஷனுக்காக படிக்கிறது. அப்படியா? ஆமா, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் இருக்கும். இதுல ஒரு பிக்சர்ஸ் இருக்கும். சோ நம்பர்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும். இதோட பேசிக் இதை வச்சு we will do. இப்போ நான் ஷஃபிள் பண்ணி கார்டு ரெடியா இருக்கணும்னே உங்களை நான் 5 கார்ட்ஸ் எடுக்க சொல்றேன். ஓகே, இதுல இருந்து என் கேரக்டர் என்ன, நான் எப்படி என்ன வருதோ சொல்வேங்க சார். அது எனக்கு தெரியாது. கேரக்டர் தான் அப்படின்னு வராது. டக்குன்னு ஏதாவது ஒரு இன்சைட் வரும். இல்ல நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு வரும். என்ன கார்டு உங்களோட எனர்ஜி. நீங்க டான்ஸ் ஆடுங்க அந்த மாதிரி சொல்ற பேர் வந்து அது மாதிரி. இப்போ வந்து 5 கார்டு கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கப்புறமா வந்து for each person நான் ஒரு 3 கார்டு எடுத்து நான் क्वेश्चन கேட்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் who wants to go first? Don't say ladies first. I hate this. ஓகே, விஜயோட போயிடலாமா? So ladies first, நான் சொல்றேன் gents first. ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு பிடிச்ச கார்டு the empress card. 3 ஆஃப் மேஜர் கார்ட்ஸ். நிறைய ஷார்ட் டிராவல்ஸ் பண்ணுவீங்க. டிராவல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேசும்போது நிறைய வைப்ஸ் எடுத்துப்பீங்க. இவங்க இதை யோசிக்கிறாங்க, அவங்க அதை யோசிக்கிறாங்க. அதை நம்ம லைஃப்ல வந்து இங்க யூஸ் பண்ண என்ன, அங்க யூஸ் பண்ண என்னன்னு நிறைய எடுத்துப்பீங்க. மூணாவது வந்து உங்களோட ஸ்பவுஸ், உங்க அம்மா, அந்த மாதிரி இருக்கிறவங்க லேடிஸ் சப்போர்ட் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அவங்களோட அதே நீங்க போய் சொல்வீங்க இது ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு, யூ ஜஸ்ட் டெல் டு யுவர் விமன் ஆர் டு யுவர் மாம், இட் வில் ஜஸ்ட் பிரேக் த்ரூ. உண்மையா? இதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் கப்ஸ். லைஃப்ல சேஞ்ச் ரொம்ப வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. எனிதிங், நோ ஸ்டாண்ட் ஸ்டில், நோ ஸ்டாண்ட் பை, எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிஃபரண்ட் ஃபார் யூ. இட் ஹேஸ் டு பி இன் a மூமெண்ட் ஸ்டேஜ். தென் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபிள். அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா ஸ்டாக்னன்ட்டா இருக்க பிடிக்காது. ஆமா, கரெக்ட். நான் மியூசிக்ல இருந்து ஆக்டிங் பண்ணாலும் ஓகே. ஆக்டிங்ல இருந்து டைரக்ஷன் போவீங்களா? கண்டிப்பா. நெக்ஸ்ட் கார்டு. You are a multitasking personality. At a time you can do 4 tasks to 3 tasks together, and over mentor. Some mentor you have where you would like to connect and where you would like to make yourself comfortable. Problem na, you are a very spiritual person. நீங்க நிறைய spiritual music போடுறதுல, அதாவது அதையும் நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து சுனிதாவோட 5 கார்டு. First card. Ace of Pentacles. நிறைய ஸ்டெபிலிட்டி எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப கம்மி பீப்புள் கிட்ட தான் மூவ் பண்ணுவீங்க நீங்க. பட் those people will be a very spiritual person. Very close to God, yeah. Yeah. Next one. very emotional and very sensitive. கொஞ்சம் கஷ்டம் யாராவது சொன்னாங்கன்னா you feel like how much I can help them.
இன் யோர் ஐஸ் விமன் இஸ் நாட் லைக் யூ ட்ரீட் தம். ஏன்னா ஹை பிரிஸ்டர்ஸ் வந்திருக்கு. இவங்க வீட்ல எல்லா விமனுமே ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதனால ரொம்ப அந்த இதுக்கு சான்ஸ். அவரே அஃபேர் விரும்புறாருன்னா நடக்காதா? நெக்ஸ்ட் கார்டு விஜய் ஆண்டனி வந்து விஜய்க்கு மியூசிக் பண்ணும்போது ஹிட் ஆச்சு. அஜித்துக்கு எப்ப பண்ணுவாரு? அது வந்து ஒரு கொஞ்ச நாள்ல வருது. அட் தி மொமெண்ட் இட் இஸ் நாட் நோ. இப்ப அஜித் படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ண சொல்லி உங்களுக்கு எப்பயாவது ஃபீலர்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது வந்திருக்கா? இது வரைக்கும் இல்ல, மேபி இதுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இப்ப சுனிதாக்காக 3 கார்டு. 3 cards for Sunita. Yeah, what's the first question? First question is இப்ப வந்து யாராவது பேடா பிஹேவ் பண்ணிருந்தாங்கன்னா சுனிதாவோட, சே இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு போலாமேன்னு நினைச்சிருப்பாங்க? இல்ல அந்த பேடா பிஹேவ் பண்ணவங்கள ரெண்டு சாத்திட்டு வந்திருப்பாங்க. Oh my god. She wouldn't have left. No, she loves it. 6 of Wands. She had put loves what? அது clear சொல்லிடுங்க. The music. The music. Yeah, she has put lot of hard work. நிறைய பேருக்கு அந்த மாதிரி டோஸ் விட்டு தான் எனக்கு பாட்டு கம்மி. No, that's not what. Okay. Next question. சுனிதாக்கு வந்து ஒரு கிளாமரஸ் ஹீரோயினா ரோல் கிடைச்சா பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. She's Godzilla, scientist, glamorous. No. Your mother itself will be very pretty looking. Okay. 9 of Pentacles. Very strong woman. Okay. இது அப்படியே சுனிதா கிளாமரஸ் ரோல் கிடைச்சா பண்ணுவீங்களா? Glamorous ரோலா? இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணிருக்காங்க, but I said no. இப்ப சொல்லுங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு. I've turned it down in the past. இப்ப சொல்லுங்க அனிஷா, அவங்க எஸ்ன்ட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க Godzilla இருக்கீங்களா? காட்சில இருக்கு, ஆவோனா டாக்டர்னு போறீங்க. சுனிதா வந்து விஜய் ஆண்டனி படத்துல நடிப்பாங்களா? அவரோட பேரா? இல்ல 50-15 வருது. The card is not very clear. It may happen, it may not happen. இன்னொரு கார்டு கொடுங்க, அதே क्वेश्चन கேளுங்க. No sir, sometimes it ஒரு கேள்விக்கு ஒரு கார்டு தானா? அப்படிலாம் இல்ல, ஒரு கேள்விக்கு ஒரு கார்டு. that is அதுதான் இது. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும்போது at the moment அவங்க இன்னும் டிசிசிவா இல்ல. சோ இது 50-50 தான். சோ வந்து யாரோ பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னா இன்னும் 2 கார்டு எடுக்கலாம். If you want to ask some questions. Yeah, for him நான் கேக்குற question. And then you can ask questions. Yeah. Okay. இங்க வந்து பெண்டிங் பேமெண்ட்ஸ் பத்தி பேசக்கூடாது. No, அவரு கரெக்ட்டா பே பண்ணிடுவாரு அவரு. Yeah, the question. உங்களுக்கு எப்ப நான் அடுத்து பாட போறேன்? Fast. Probably another 6 months time. Oh, okay. அதோட சீக்கிரமாவே. But do you have any questions sir? எவ்வளவு questions கேக்குறீங்களோ அந்த அளவு கார்டு இருங்க, because one question is one card for me. அப்சராவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சுவிட்சர்லாந்துல இருக்காங்களாம். நல்லா இருப்பாங்களா பாக்குறதுக்கு. என் ஃபிலிம்ல நெக்ஸ்ட் டான்ஸ் ஆட வருவாங்களான்னு கேட்டேன். அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்க. அது நடக்குமா நடக்காதா? ஓகே சார், அதுக்கு நீங்களே டைரக்டா பேசுங்க, அப்ப நடக்கும் சார். நீங்க ரூட் போட்டீங்கன்னா நடக்காது. விஜய், சுனிதா, என்ஜாய் திஸ். Definitely. இன்ட்ரஸ்டிங் இல்லையா? Very interesting. நிறைய உண்மைங்க சொன்னாங்க. and உங்களுக்கு அந்த பொண்ணு டைரக்டா நீங்க கரெக்ட் பண்ணா உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். கரெக்ட்லாம் இல்லங்க, சலீம்காக தான் எல்லாமே. சலீம்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன். சலீம்ல உங்க ஒரு சாங்க்கு ஏன் கூடலாம் இல்லங்க, தனியா டான்ஸ் ஆட போறாங்க. வெல்கம் பேக். ஸோ விஜய், இப்போ வந்து நீங்க நிறைய சாங்ஸ் பண்றீங்க இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலாமோ அதெல்லாம் அந்த ஃபோனடிக் வேர்ட்ஸ் எங்க இருந்து பிடிக்கிறீங்க? ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் சின்ன வயசுல. ஒரு டிராஃபிக் சிக்னல்ல வந்து குழந்தைங்க வந்து நிக்கிறவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு. யாரும் படிக்க மாட்டாங்க. அதுல ஒரு லேடி வந்து இப்படிலாம் கொடுத்தா படிக்க மாட்டாங்க, நீங்க கசக்கிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை மடிச்சு கசக்கி கொடுக்கும்போது அதை பிரிச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து படிப்பாங்க. அதே டெக்னிக் தான். இப்போ வந்து நாமளா ஒரு விஷயத்த சொல்றதை விட புரியாம ஒரு விஷயத்த பண்ணோம்னு சொன்னா ஈஸியா அட்டென்ஷன் கிராப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினேன். பிளஸ் ஒரு பவர்ஃபுல் அவள் அப்படி ஒன்று மலைகளே மாதிரியோ இல்ல நெஞ்சாங்குட்டில் மாதிரியோ அழகாய் பூத்ததே மாதிரியோ பவர்ஃபுல் ஓப்பனிங் இல்லைன்னா இந்த மாதிரி வேர்டு வர்றது சரின்னு நினைச்சேன். ஆக்சுவலா இது மீனிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு சவுண்ட்ல வந்து ஒரு புது மீனிங் ஒன்று கன்வே ஆகுது, ஒரு எனர்ஜி கன்வே ஆகுது. ஓகேங்க, இப்போ வந்து வரப்போற செக்மெண்ட் வந்து பேக் ஆஃப் ஃபன். இட்ஸ் a very interesting segment. இதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. You can pull out 3 products each. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் உங்க லைஃப்ல வந்து அதை பத்தி நீங்க பேசணும். Who wants to go first? லாஸ்ட் ரவுண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். So I'll go. Thank you.
பார்க்காம இருக்கணுங்க. Ew, I hope it's not used. Toothbrush. Any interesting incident? இல்ல ஏதாவது ஒரு சிங்கர் உங்களோட பாடும்போது you wish that they brushed? Yeah, there are some people cologne போட்டுருப்பாங்களான்னு யோசிப்போம், இல்ல பல்ல விளையாடுறாங்க. ஆனா பாம்பேல வந்து நான் ரெக்கார்டிங் இது போயிருக்கும் போது என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்ல தங்கிட்டு இருந்தேன். அங்க வந்து another friend of mine, அவங்க ரிசர்ச் ஸ்டூடெண்ட் வந்து தங்கியிருந்தாங்க. and by mistake நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி we brushed our teeth. Oh god, yuck, nasty. So toothbrush அதை எடுக்கும்போது அதான் இது ஃப்ரெஷ் இல்லையா. Next product. Bulb. எப்பயாவது நீங்க பாடும்போது பல்ப் வாங்கிருக்கீங்களா? நான் வாங்குனது கிடையாது, பல்ப் நான் கொடுத்திருக்கேன். இப்ப உங்களோட டர்ன். பாஸ் பண்ணுங்க. ஆங்கிரி பேர்ட். நீங்க ஆங்கிரி பேர்டா? நான் வந்து ஆங்கிரி பேர்ட் கிடையாது. எனக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால அடிக்கடி ஐபேட்லையும் ஐபாட்லையும் அடிக்கடி டவுன்லோட் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது டாக்டர் மீரா ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது. பட் உங்க லைஃப்ல தி மோஸ்ட் ஆங்கிரி எப்பா இருக்கீங்க நீங்க? அடிக்கடி கோவம் வரும் எனக்கு. எதுக்கு கோவம் வரும்? எனக்கு வந்து ஜென்ரலா எல்லாரும் எதுக்கு கோவப்படுவாங்களோ அதுக்கு கோவம் வராது. சின்ன விஷயமா இருக்கும் எனக்கு கோவம் வரும். மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெமரபிள் கால், ஒரு டர்னிங் பாயிண்டான கால் உங்க லைஃப்ல? என் லைஃப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒய்ஃப் கால் பண்ண டைம் கூட மறக்காம சொல்லுவேன். 7:40க்கு கால் பண்ணாங்க. அந்த காலுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள தெரியும், கல்யாணம் பண்ணேன், மேரேஜுக்கு அப்புறம் வந்து நடித்தேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு கூட நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை நினைக்கும் போது என் ஒய்ஃப் ஞாபகம். இன்னொரு கொஸ்டின், நிறைய பேர் ட்ரங்க் டைலிங் பண்ணுவாங்க இல்லையா? சில வாட்டி கொஞ்சம் குடிச்சிட்டு நைட்ல வந்து சண்டை போடணுன்றோ இல்லைன்னா ஒரு வருத்தமா இருக்கும் பொழுதோ ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா ஃபார்மர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் கவலைப்படுறேன். இன்னைக்கு ஒயிட் தான் போட்டிருக்காங்க, நான் இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம். நடக்கல இது வரைக்கும் அப்சரா. மேபி ஃபியூச்சர்ல நடந்த அடுத்த அப்சராவோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்.